ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பாண்டி கோயிலுக்கு வந்திருக்கேன். அங்கே நான் எடுத்த சில கிளிப்பிங்ஸ் அண்ட் வீடியோஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். கோயிலோட என்ட்ரன்ஸில் நிறைய கடைகள் இது மாதிரி இருக்கும். மாலை, லெமன் இதெல்லாம் விற்பாங்க. இங்கே நம்ம தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். லொக்கேஷன் எங்கே அப்படின்னா, புதுசாக மீனாட்சி அம்மன் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் தூரம் நேராக வரப்போ சிவகங்கை ரிங் ரோடு வரும். அதுக்கு முன்னாடியே இந்த என்ட்ரன்ஸ் வந்துடும். கோயிலோட வாசல் இது தான். உள்ளே நுழையிறப்பயே பிள்ளையார் இருப்பார். எல்லாருமே பிள்ளையாரை சாமி கும்பிட்டதுக்கப்புறமா உள்ளே நேராக பாண்டி கோயிலுக்கு போவாங்க. அதுக்கப்புறமா பாண்டிக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி நிறைய தொட்டில் கட்டியிருப்பாங்க. எல்லாம் வேண்டுதல்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் வேண்டி இது மாதிரி கட்டியிருப்பாங்க சிலர். சாமியை பார்க்க வர நிறைய பேருக்கு சாமி இது மாதிரி அருள் வாக்கெல்லாம் சொல்கிறாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அங்கே பொங்கல் வச்சுட்டு இந்த தொட்டிலுக்கு கீழே தான் படையல் போடுறாங்க. சாமிக்கு பாண்டிக்கு நேராக கொண்டு போகிறதில்ல, இங்கே தான் படையல் போடுவாங்க. இந்த இடம் தான் அந்த பொங்கல் வைக்கிற இடம். ஆக்சுவலாக இது சமயக்கருப்பு, அதுக்கப்புறமா ஆண்டி சாமி கோயில் பின்னாடி இருக்குது. அந்த ரெண்டு கோயிலுக்கும் போகிற வழி இந்த இடத்துல. அந்த போகிற வழியில் தான் பொங்கல் வைக்கிறதுக்காக இது மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் எல்லாருமே பொங்கல் வச்சுட்டு அந்த தொட்டிலுக்கு கீழே போய் படையல் கொடுக்குறாங்க. இதுதான் ஆண்டி சாமி கோவில். சாமியோட ஃபோட்டோஸ் எதுவுமே நான் எடுக்கலை. வீடியோஸ் எல்லாமே நிறைய கோயில்களில் சாமியை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க, அதனால் நான் எடுக்கலை. இதுதான் சமயக்கருப்பு கோயில். கோயிலுக்கு வெளியே நல்ல பெரிய அரச மரம், அதில் நிறைய பேர் சூடம் தீபாராதனைலாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு வழி இருக்கு இல்லையா, அதில் மேலே நம்ம போனோம் அப்படின்னம்னா அந்த பைபாஸ் ரோடு ஹைவே இருக்குல்ல, அதில் கனெக்ட் ஆகுது. அந்த வழியாகவும் கோயிலுக்கு உள்ளே வரலாம். கோயில் காலையில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 4 மணி 6 மணியான்னு கரெக்டாக தெரியல. பட் நைட்டு 8 மணிக்கு எக்ஸாக்டாக கோயிலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே கோயில் ஓப்பனில் இருக்காது. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா பிஃபோர் நைட் 8 o'clock நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். 7:55 போனாலுமே கேட்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. மதுரை மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்து கூட நிறைய பேர் வேண்டுதல் வச்சு பாண்டி முனீஸ்வரரை வழிபடுறாங்க. நிறைய பேர் கெடா விட்டுறாங்க, பொங்கல் வைக்கிறாங்க. அதிசக்தி வாய்ந்த தெய்வமாக பாண்டி முனீஸ்வரர் மதுரையில் இருக்கார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.